சொல்றாரா, நீ ஆமை போல் வேகமாக இரு. உடனே ஒரு சின்ன பையன் கேட்கிறான், ஏன் அப்படி சொன்னீங்க குருவே? குரு தந்த விளக்கம் பாருங்க. ஆமை என்ன செய்யுமா, கடல்ல எத்தனையோ பிராணிகள் இருக்குல்ல, அத்தனை பிராணிகள்லயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா நீந்துற பிராணி ஆமை தானா. நிலத்துலதான் அது ஸ்லோவா போகும், தண்ணியில ரொம்ப ஃபாஸ்டா போகுமா. எப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க, அசந்து போனேங்க நானு. அது என்ன பண்ணுமா, அது நீந்தாதாங்க, கடலுக்கு அடியில் நீரோட்டங்கள் போகுமா, அந்த நீரோட்டங்களோட தன்னை ஜாயின் பண்ணிக்குமா. திசை அறிவு அதற்கு அதிகமா, எந்த திசையில் அது பயணிக்க வேண்டுமோ அந்த திசையில் அதனோடு அது சேர்ந்து கொள்ளும். அது வரைக்கும் போகும். அது வேற விதமா போச்சுன்னா அந்த நீரோட்டத்திலிருந்து வெளியில வந்து வேறு திசை நோக்கி, அந்த திசை நோக்கி போகின்ற அடுத்த நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த ஹோல் கடல்லையே அதிகமான ஆயுளோடும் அதிக கிலோமீட்டர் பயணிக்கின்ற ஒரே பிராணி ஆமை.